எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கிரைண்டர் பழக்குவது எப்படி அதான் நம்ம பார்க்க போகிறோம். புது கிரைண்டர் இது ப்ரைஸ் வந்தது. அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன். இது எங்கள் அப்பாவுக்கு ப்ரைஸ் வந்தது. இப்போ பாருங்க, புது கிரைண்டர். தவிடு நெல் அரைப்போம் இல்லையா, இந்த தவிடு இதுதான் நம்ம மரத்தில் கிரைண்டர் இருந்தான்னு கேட்காதீங்க. கல்லோரலுக்கு இதுதான் பாட்டி போடுவா. கல்லோரல் அம்மி அதெல்லாம் முதல்ல தவிடை வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்பா. அந்த கல்லெல்லாம் இருக்கும்னு. சரி, கல்லோரல் அம்மிக்கு அதுதான் அப்படின்னா அதுதானே இதுக்கும். அதனால நான் கிரைண்டருக்கும் போட்டிருக்கேன். தெரியுறதா? என்னன்னா இதில் இருக்கிற அந்த கல் மண் அதெல்லாம் இதில் வந்துருமா, தவுட்டில் அடிச்சுன்னு வந்துரும்பா. சத்தமே இல்லை போடுறது. சைலண்டாக இருக்குது. சைலன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் பழக்கணும்? தவிடு எப்படி இருக்கு பத்தில பாருங்க. தவிடுன்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்கும். அப்படி இருக்கு தவிடு. கூப்பிடவா தவிடு? தவிடு சொல்ற மாதிரி தெரியல. தவிடு தான் சொல்றது. இப்போ இதில் நல்லா தண்ணியை கொட்டுவோம். ஒரு 5 நிமிஷம் ஓடிடுது. அப்புறம் கொஞ்சம் ஜலத்தை கொட்டி அரைப்போம். இன்னும் கொஞ்சம் பிடி. இது கட்டை மாட்டு வண்டி இல்ல, இது கிரைண்டர். அதெல்லாம் கட 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 கடன்னு ஓடுறது. என்னன்னா ஒரு 10 நிமிஷம் அரைச்சல்னா போகிறோம். அது அப்புறம் எடுத்து கொட்டிட்டு கொஞ்சம் அரிசியை போட்டு அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்கு வேணாலும் அரைச்சிக்கலாம். பாருங்க, தவிட கொட்டிட்டு அலம்பிட்டேன். இப்போ இதில் 1 டம்ளர் குருணை போட்டிருக்கேன். வெறும் குருணை தான் போட்டிருக்கேன், ஜலம் விடலை. அது கொஞ்சம் அரைச்ச விட்டு அதுக்கப்புறமா தான் ஜலம் விடணும். இப்போ நீங்கள் கேட்பேன் தவிடு எவ்வளோ போடணும், அரிசி எவ்வளோ போடணும். அப்படிலாம் ஒன்றும் கணக்கில்லை. ஒரு 1.5 டம்ளர் போடுங்கோ தவிடு. அதை முதல்ல அரைங்கோ, அப்புறம் அதில் தண்ணியை கொட்டி இறங்கோ. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் குருணையை போடுங்கோ. அந்த குருணை நன்னா அரையட்டும். அப்படிங்கும்போது இதில் ஒன்றும் இல்லை, இது நன்னா தான் இருக்குது. பாருங்க, வரலட்சுமி கிரைண்டராம், கோயம்புத்தூர். பொதுவாக கிரைண்டர்லாம் அங்கே தான் தயார் பண்ணுவான். அந்த கிரைண்டர்லாம் நன்னாவும் இருக்கும். நான் வச்சுட்டு இருக்கிற நம்ம பழைய கிரைண்டர்லாம் கிட்டத்தட்ட அது எத்தனை வருஷமா? அது 13 வருஷம் இருக்கும். 2007 2008 2007 வாங்கினதான். இல்லை 2008ன்னு நினைக்கிறேன். 18 20 25 அப்போ எத்தனை? 17 வருஷம் ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் இருக்கும். அவ்வளவு நாள் அது பாட்டுக்கு கிடக்கு. அதெல்லாம் கோயம்புத்தூர் கிரைண்டர் தான் அது. இந்த பாருங்க, நல்லா அரையிறது பாருங்க. இப்போ இதில் ஜலத்தை குத்திடலாம். குத்தி நல்லா அரைச்சோம்னா இல்லை ஒன்றும் இல்லை, இது நல்லா இருக்குது. ஃபினிஷிங் அதுவே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு மன திருப்திக்காக வேண்டி போட்டிருக்கோம். இப்போ இதில் ஏதாவது கல் மண் இருக்கிறதெல்லாம் வந்துடும். தேய்ச்சி அலம்பிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு இனிமேல் இதை குழங்க ஆரம்பிச்சிடலாம். தேய்ச்சி அலம்பி எடுத்துக்க வேண்டியது தான். இது ஒரு 10 நிமிஷம் அரையணும். தவிடு ஒரு 10 நிமிஷம், அப்புறம் இந்த அரிசி ஒரு 10 நிமிஷம், மொத்தத்துக்கு ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை பழக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துட்டு திருப்பி கிரைண்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டு நார்மலானாக்கா இதை என்ன பண்ணலான்னா இழக்கோலம் போட்டுக்கலாம். நல்லா மழை அரைச்சிட்டு வாசலெல்லாம் இழக்கோலம் போட்டுக்கலாம். நம்ம மற்ற கோலம் போட முடியறதில்ல இல்லையா, அதனால நம்ம இதை கொட்ட தான் வேணும். ஏன்னா இதில் ஏதாவது 1 2 கல் இருந்ததுன்னாக்கா காக்கா குருவி மாட்டுக்கெல்லாம் வைக்க முடியாது. கொட்டினோம்னா எறும்பு அதை பார்த்து பியூர் பண்ணி அதை எடுத்துக்கணும். அப்படி தான் செய்யணும். சரி, அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுதான் கிரைண்டரை. இப்போ கொட்டிட்டு நம்ம தேய்ச்சி அலம்பிட்டு அப்புறம் தான் அதில் மாவு அரைக்க போகிறோம். உள்ளுக்குள்ளே பாருங்க, நல்லா க்ளீனாக இருக்குது. நல்லா பொழிஞ்சிருக்காங்க பாருங்க. இப்படி பொழிஞ்சிருந்ததுன்னா தான் நல்லா கிடுகிடுன்னு அரைக்கும் உடனே. இல்லைன்னா
மெதுவாக அரைக்கும். இது நாள் ஆக ஆக வழவழன்னு ஆகிடும். நம்ம அப்புறம் இப்படி பொழிஞ்சுக்கணும். மதுரையிலலாம் இப்போ கூட வரா, அம்மி கோத்திரியா ஆட்டுக்கல் கோத்திரியா, அம்மி கோத்திரியா ஆட்டுக்கல் கோத்திரியான்னு சொல்லிட்டு வருவா. அவளே இந்த இப்போ கிரைண்டர் இல்லாமல் கொத்துறா. ஆனால் பார்த்து சில பேர் தான் விவரமாக கொத்துறா, அதை நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா அம்மி கொத்துவா, கல்லோரல் கொத்துவா. அதுதான் அம்மி கோத்திரியா ஆட்டுக்கல் கோத்திரியா. அந்த கொத்துறது அவளே இதை கூட பொழிஞ்சு தருவா. இல்லைன்னா நம்ம கடையில் கொடுத்து பொழிஞ்சுக்கணும்.